இன்னும் 3 மாசத்துல நம்ம புது ஃபோன் லான்ச் பண்ண போறோம். இப்போ எதுக்கு சார் பழைய ஃபோனுக்கு அப்டேட் விடுறது? பழைய ஃபோன் விற்கிறதுக்கு இல்ல, புது ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கு. இந்த அப்டேட்ல என்ன இருக்குன்னு நினைச்சேன், பழைய ஃபோன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகணும், எல்லாரும் சூப்பராக யூஸ் பண்ணணும், வேற எந்த ஃபோனும் வாங்கக்கூடாதுன்னு அப்படின்ட்டா. அப்போ நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. நான் ஏன் அப்டேட் இப்போ விடுறேன்? இந்த அப்டேட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா? உன் பழைய ஃபோனுக்கு இந்த அப்டேட் வரும். இந்த அப்டேட் என்ன பேரில் வரும்னா, செக்யூரிட்டி இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வரும். ஸோ கண்டிப்பாக நீ அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணுவேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உன்னோட பேட்டரி அடி வாங்கும், பேட்டரி சூடாகும், கொதிக்கும். நீ என்ன பண்ணாலும் பேட்டரி ட்ரைன் ஆகும், வெளியில் போனால் சார்ஜ் சீக்கிரமாக இறங்கும். அந்த ப்ராப்ளமை கொண்டு வருவோம். செகண்ட், இப்போலாம் எல்லாருமே கேமராக்காக தான் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் உங்கள் ஃபோன் நல்லா ஃபோட்டோ எடுத்திருக்கோம், ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இனிமேல் எடுக்காது. எந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் நல்லா வராது, ஸ்டோரேஜும் ரொம்ப பெருசு பண்ணி விட்டுடுவோம். அதனால உங்கள் ஸ்டோரேஜ் அடி வாங்கும். அதுக்கப்புறம் தேர்ட், இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஆப்லாம் நிறைய கிராஷ் ஆகிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் பண்ணும். இந்த ஃபோனை நீ வெறுப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நாங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணி எங்களோட புது ஃபோனை அங்கே ஆட்